ஈரான் மீது தாக்குதல் நடத்தின இஸ்ரேல் அணுகுண்டு உபயோகிச்சதா வந்துட்டு ஒரு மிகப்பெரிய விஷயம் வெளியில வருது. அப்படி என்ன நடந்துச்சு, என்ன குண்டு யூஸ் பண்ணாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு எஸ்ஜே தமிழ்நாடு செய்திகள் அண்ட் நான் உங்கள் எஸ்ஜே. ஃப்ரெண்ட்ஸ், அதாவது காசா பிரச்சனையில பாலஸ்தீனுக்காக நிற்கிற நாடுகள் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அது ஈரான் மட்டும்தான் நேரா வந்துட்டு நின்றுட்டு இருக்காங்க. ஈரானோட ஹிஸ்புல்லா ஃபர்ஸ்ட் காசா மேல தாக்குதல் பண்ணதுக்கு எதிர்வினையா ஹிஸ்புல்லா வந்துட்டு களத்துல இறங்கிருந்தாங்க. ஹிஸ்புல்லா அடிச்சாங்க, யமன் அடிச்சாங்க. இப்போ ஹிஸ்புல்லா வந்துட்டு ஆஃப் ஆக்கிட்டாங்க. இப்போ யமன் மட்டும்தான் வந்துகிட்டு தாக்குதல் நடத்துது. இந்த நிலை தொடர்ந்துட்டு இருக்கும்போ எப்படியாவது ஈரானை அழிக்கணும் அப்படிங்கிறது தான் வந்துகிட்டு இஸ்ரேலோட கனவு. அதுக்கு கூட்டு நிக்கிறது வந்துட்டு அமெரிக்கா. இப்ப கிடைத்த சான்ஸ் வந்துட்டு இனி வந்துகிட்டு இதே மாதிரி ஒரு சான்ஸ் கிடைக்குமா அப்படின்னா சந்தேகம் தான். அப்படிங்கிற ஒரு நிலைமையில இஸ்ரேல் இதை பயன்படுத்த முடிவு பண்றாப்புல. இஸ்ரேல் கிட்டத்தட்ட ஒரு 3 மாசமா வந்துகிட்டு அதை பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஒரு நிலையில தான் வந்துகிட்டு ட்ரம்ப் வந்த உடனே ட்ரம்ப் வந்துகிட்டு ஈரான் மீது அணுகுண்டு வந்துகிட்டு உற்பத்தி பண்றாங்க, அந்த அணு திட்டத்துக்கு வந்துகிட்டு ஒரு அக்ரிமெண்ட்டுக்குள்ள வருவோம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பேச்சுவார்த்தை நடத்த அந்த டைம்ல வந்துகிட்டு இஸ்ரேல் அவங்களோட எல்லா இதையும் ரெடி பண்ணி கிட்டத்தட்ட ஒரு தாக்குதல் நடத்தினாங்க. இந்த தாக்குதல் நடத்தின உடனே கிட்டத்தட்ட ஈரானோட முக்கியமான தலைவர்கள், ராணுவ தளபதிகள், ஐஆர்ஜிசி தளபதிகள், அப்புறம் அணு விஞ்ஞானிகள் அப்படிங்கிற தலைகளை வந்து உருட்டிட்டாங்க. இதெல்லாம் காலி ஆயிடுச்சு. அப்போ இதோட ஈரான் வந்துட்டு காலியை நம்ம ஈஸியா அடிச்சுட்டு போயிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம், ஹிஸ்புல்லாவை செஞ்ச மாதிரி பண்ணிட்டு போயிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தது இஸ்ரேலுக்கு. ஆனா அதை எல்லாமே பொய்ப்பிக்கும் விதத்துல வந்துகிட்டு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ரிட்டர்ன் அடி ஈரான் அடிச்ச அடி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தான்னா உங்க வீட்டு அடியா எங்க வீட்டு அடியா அந்த மாதிரிதான் ஈரான் வந்து அடிச்சாங்க. இந்த நிலையில இந்த அடியை தாங்க முடியாம அழுக ஆரம்பிச்சுட்டான் இஸ்ரேல். அவன் அமெரிக்காட்ட அழுக லாஸ்ட் எப்படியாவது இந்த போர் நிறுத்தம் கொண்டு வரணும். அப்ப நீங்களே போர் நிறுத்தத்தை அறிவிச்சிருக்க. ஆனா இப்படி போர் நிறுத்தம் அறிவிச்சுட்டானா நமக்கு வந்துட்டு கெட்ட பேரு, என்னோட அரசியல் வாழ்க்கை போயிடும், நம்ம வந்துட்டு பிளான் போட்டதெல்லாம் நடக்காது. அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா எப்படினாலும் சரி B2 பாம்பஸ் போட்டுட்டு நம்ம வந்துட்டு அந்த 3 அணு மின் நிலையங்களை வந்துட்டு அணு உலைகளை வந்துட்டு தாக்கிடுவோம் அப்படிங்கிற அளவுக்கு தாக்குதல் நடத்திட்டாப்புல, தாக்கியிருக்காப்புல. இந்த தாக்குதல் நடத்தி முடிச்ச உடனே ஈரான் சைட்ல இருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த தாக்குதல் பெரிய தாக்குதலாம் ஒண்ணும் கிடையாது, கிட்டத்தட்ட 1-2 மாசத்துல வந்துகிட்டு அது சீர் செய்யக்கூடிய ஒரு தாக்குதல் அழிவுகள் மட்டும்தான் அப்படின்றாங்க. அப்படி சொல்லி அமெரிக்கா பேஸ் மேல தாக்குதல் நடத்த அமெரிக்கா உடனே வந்துகிட்டு போர் நிறுத்தத்தை அறிவிக்க, திருப்பி அடிக்காம அந்த அளவுக்கு வந்துகிட்டு அது முடிஞ்சிச்சு. இதெல்லாம் முடிஞ்ச பிறகு அதாவது 12 நாள் இந்த போர் நடந்திருக்கு. இந்த 12 நாள் போர் நடந்ததுல இஸ்ரேல் ஒரு இடத்துல வந்துகிட்டு ஈரான் மேல வந்துகிட்டு அணுகுண்டு அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா மிகப்பெரிய அணுகுண்டு இல்ல, சிறிய வகை அணுகுண்டுகள், அதாவது டிப்ளியேட்டட் யூரேனியம் அப்படின்னு. அதாவது இந்த யூரேனியம் அணுகுண்டு தயாரிக்குமோ அதுக்குள்ள கழிவுகள் இருக்கும்ல, இல்லைங்களா, அணு மின் நிலையத்துல யூஸ் பண்ற அந்த கழிவுகள் இருக்குல்ல, அதை வச்சு குண்டு தயாரிச்சு அது வந்து ஸ்கேட்டரும், அதை செதறி போகும். அடி செதறி போய் இது வந்துகிட்டு ரேடியேஷன் உண்டாகும். அப்படியாப்பட்ட அந்த விஷமான அந்த குண்டு இது இஸ்ரேல் உபயோகிக்கிறது ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது. இஸ்ரேல் 2024 வந்துகிட்டு இந்த குண்டுகளை வந்துகிட்டு லெபனான் மேலையும் காசா மேலையும் இவங்க வந்துட்டு உபயோகப்படுத்திருக்காங்க. இந்த குண்டுகள் வந்துகிட்டு தடை செய்யப்பட்ட குண்டு, உலக அளவில் வந்துட்டு இது யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு சட்டம் இருக்கு. இருந்தாலும் வந்துகிட்டு இத இஸ்ரேல் யூஸ் பண்ணியிருக்காப்ல. இஸ்ரேல் மட்டும் இல்ல, அமெரிக்கா கொடுத்து உக்ரைன் வந்துட்டு ரஷ்யா மேல இது வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்காப்ல. ரஷ்யா திருப்பி அதே மாதிரி குண்டுகள் ரஷ்யாவும் திருப்பி அடிச்சிருக்காப்ல. சரி, ஈரான் மேல இந்த குண்டுகள் தாக்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே ஈரான் வந்து என்ன செஞ்சிட்டாப்ல, NPT இருந்து வெளியில வரேன்டாப்ல. அதாவது அணு ஆயுத பரவல் தடை சட்டத்துக்கு கீழே இருந்து அந்த இதுல இருந்து நாங்க வெளியில வர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்லிமெண்ட் நிறைவேற்றி ஆயத்துல்லாஹ் காமனி ஹெட் ஆஃப் இது அவங்களும் வந்துகிட்டு இதுக்கு ஒப்புதல் அளிச்சிட்டாங்க. இனி வந்துகிட்டு இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜிக்குள்ள அந்த டீம்ஸ் வந்துகிட்டு யாருமே வந்துகிட்டு இனி ஈரான் உள்ள போயிட்டு செக் பண்ணவோ ஒண்ணுமே பண்ண முடியாது. இவங்க இதுல இருந்து வெளியில வந்துட்டாங்க. இவங்க மேல இப்ப யாரும் ஒண்ணும் செய்ய முடியாது. இதுக்கு 2 காரணமும் இருக்கு. இது வந்தது வந்துட்டு லீகல் தான், இல்லீகலும் கிடையாது. அதாவது இல்லீகலா செஞ்சுட்டேன்னு சொல்லிட்டு ஒண்ணுமே செய்ய முடியாது, ஐநாட்டு போய் முறையிடும் பண்ண முடியாது. ஏன்னா இந்த சட்டத்துல இந்த அணு ஆயுத பரவல் தடை சட்டத்துக்கு கீழே வந்துகிட்டு ஒரு அந்த விதிகள் எல்லாம் வகுத்ததுல எக்ஸ் சொல்லிட்டு ஒரு விதி இருக்கு. இந்த எக்ஸ் விதி என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இந்த தடை சட்டத்துல ஒப்பந்தம் போட்டு இருக்கிற நாடு மேல ஏதாவது வல்லரசு அணுகுண்டு உள்ள வல்லரசு தாக்குதல் நடத்துனாங்கன்னா, நேரடி தாக்குதல் நடத்துனாங்கன்னா அவங்க பாதுகாப்பு கருதி இதுல இருந்து வெளியில வரலாம் அப்படிங்கிற ஒரு சட்டம் அதுல இருக்கு, ஒரு விதி அதுல இருக்கு. அந்த விதியை யூஸ் பண்ணி அது ஏற்கனவே வந்துகிட்டு ஈரானிய அமைச்சர் வந்துகிட்டு ட்வீட் பண்ணிருந்தாப்ல அந்த எக்ஸ் அப்படிங்கிற விதியை.
அதுபடி வந்துகிட்டு இன்னைக்கு இவங்களால யாராலுமே வந்துகிட்டு கேள்வி கேட்க முடியாது. யூஎன்ல கூட கேள்வி கேட்க முடியாது. இவங்களை வந்துட்டு ஒண்ணுமே ப்ரெஷர் பண்ண முடியாது. ஏன்னா அந்த விதிப்படி தான் இவங்க வந்துட்டு இப்ப வெளியில வர்றாங்க. வெளியில வந்தது மட்டும் இல்லாம இனி அதிவிரைவில் வந்துகிட்டு அணுகுண்டு தயாரிக்கிறதுக்கும் ஈரான் ரெடி ஆகும் அப்படிங்கிறது தான் இதுல நமக்கு தெரியற. இதுக்கு மத்தியில வந்துகிட்டு ஈரான் இந்த மாதிரி இது இப்ப வந்துட்டு அந்த அணுகுண்டு உபயோகப்படுத்திருக்காங்க, டிப்ளியேட்டட் யுரேனியம்ஸ் அப்படியே அந்த வகையான குண்டுகள் உபயோகப்படுத்திருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்களா, அந்த குண்டு அது பற்றின டெஸ்ட்டுகள் வந்துகிட்டு சாம்பிள்ஸ் எடுத்துட்டு டெஸ்ட் வந்துட்டு நடத்திட்டு இருக்காங்க ஈரான். அது வந்துகிட்டு உறுதிப்படுத்தப்பட்டால் மிகப்பெரிய விளைவு வந்துகிட்டு இஸ்ரேலுக்கு இருக்கும். அது வந்து மிகப்பெரிய பிரச்சனைகள் வரும் இஸ்ரேலுக்கு. அது என்ன லெவல்ல அதை கொண்டு போறாங்க ஈரான் அப்படிங்கிறது நமக்கு பார்க்க போறோம். இப்ப வந்துகிட்டு அது டெஸ்டிங் லெவல்ல தான் அந்த இது இருக்கு. இது வந்துட்டு நமக்கு இந்த நியூஸை வெளியில விட்டது யாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹிந்துஸ்தான் டைம்ஸ் தான் வந்துட்டு இந்த நியூஸை வந்துகிட்டு வெளியில விட்டுருக்காங்க. இது நம்பகத்தகமான ஒரு நியூஸ் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து ஒரு நல்ல ஒரு வீடியோவை உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொடு உங்கள் எஸ்ஜே.